தாம்பத்திய ஈடுபாடு, அதாவது செக்ஸ்ல ஈடுபடுவது, சுய இன்பம் காணுதல் அல்லது மிக இறுக்கமான உள்ளாடை அணிவது, அது இல்லைன்னா மேலாடை அணிவது. உதாரணமாக நிறைய பேர் இறுக்கமாக ஜீன்ஸ் பேண்ட் அணிவாங்க, இல்லைன்னா மற்ற ஏதாவது பேண்ட் ஏதாவது இறுக்கமான ஆடை அணிவாங்க. ஸோ இதனால அவங்களுடைய அந்தரங்க பகுதி நரம்புகளுடைய உணர்ச்சி குறைபாடு ஏற்படலாம். ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்குறி உணர்ச்சி குறையும். இதனால் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது சிறந்த விளங்க முடியாமல் போகலாம். இதற்கு விட்டமின் டி, விட்டமின் B5 இதுதான் சிறந்த தீர்வாகும். மேலும் சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறட்சியான ஆண்குறி தோல். நீங்கள் பயன்படுத்தும் சோப்பு அல்லது துணி துவைக்க பயன்படுத்தும் டிடர்ஜென்ட் போன்றவை ஆண்குறி சருமம் வளர்ச்சியாக காரணியாக இருக்கிறது. இதற்கான தீர்வு என்னன்னா, இவை ஆண்குறி தோல் சுருக்கி காணப்படுதல் அல்லது உடலில் ஈடுபடும் போது அசௌகரியமான உணர்வை செய்யும். இயற்கை மாய்ஸ்சரைசர்ஸ் மற்றும் விட்டமின் இ போன்றவை நல்ல பலனளிக்கும். மூன்றாவது, அரிப்பு மற்றும் சிவந்த தோல். ஆண்குறி பகுதியில் சிவந்து காணப்படுதல், அரிப்பு, தோல் மீது சொரிதல், செதில்கள் போல இருப்பது, இது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், சொரியாசிஸ், கடினமான சோப்பு போன்ற காரணங்களால் உண்டாகும் ஆண்குறி பிரச்சனை. இந்த பால்வினை நோய் தாக்கம் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும். இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால், தகுந்த மருத்துவரிடம் கலந்து ஆலோசனை செய்து சிகிச்சை பெறுவதுதான். மேலும் வெளிப்புற ஆண்குறி தோலுக்கு அவசியமான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்களை நீங்கள் உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். நான்காவது, மிகுதியான உணர்ச்சி. சில ஆண்களுக்கு ஆண்குறி தோல் மிகவும் உணர்ச்சி மிக்கதாய் இருக்கும். இதற்கு காரணம் அதிகப்படியான செக்ஸ் மற்றும் சுயன்பம் தான். மேலும் சில சமயங்களில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. ஒருவேளை பாக்டீரியா தாக்கமாக இருந்தால் ஆண்குறி மேல் தோல் சிவந்தும் எரிச்சலுடன் காணப்படும். இதற்கு தீர்வு, இது சரி செய்ய விட்டமின் இ மற்றும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதே போல அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்ஃபெக்ஷன் அதிகரிப்பதை அறிந்தால் உடனே தகுந்த மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதனால் மேல் தோல் பாதிப்பு அடையும் வாய்ப்புகள் உள்ளன. அதுக்கப்புறம் ஆண்குறியில் இரத்த ஓட்ட பிரச்சனை, அதாவது ஐந்தாவது பிரச்சனை, விருப்புத்தன்மை உட்பட மேல் தோல் ஆரோக்கியம் என பல ஆண்குறி பிரச்சனை உண்டாக ஆண்குறி இரத்த ஓட்டம் குறைபாடு காரணியாக இருக்கிறது. இதனால் விரைப்பு குறைபாடு, உணர்ச்சி குறைபாடு, வலி போன்றவை உண்டாகலாம். எனவே இதை நீங்கள் நேரம் தாமதிக்காமல் தகுந்த சிகிச்சை பெற வேண்டியது அவசியம். இது பற்றி நிபுணர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், ஆண்குறியில் எந்த விதமான மாற்றங்கள் உணர்ந்தாலும் உடனே தகுந்த மருத்துவரை அணுகுங்கள். வறட்சி, சிவந்து போதல், அரிப்பு, வேறு எந்த விதமான உணர்வாக இருந்தாலும் சரி, உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சில ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கூட இவை ஏற்படலாம். அதற்கு சரியான மருந்துகள் உட்கொண்டாலே இதற்கு சிறந்த தீர்வு கண்டறியலாம். எனக்கு இதை பற்றி சொல்ல சங்கோஜகமாக இருக்கு என்று நீங்கள் இந்த பிரச்சனையை பெரிதாக்கிவிடக் கூடாது. துரிதமான சிகிச்சை பெற்று தீர்வு காண்பதே புத்திசாலித்தனம். ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்துல நீங்க உடனே அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த